ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தர்ய லகரியில் 75வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலன் உள்ளது போல இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் கவித்துவமும் தாய்மையும் வளரும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. தவஸ்தன்யம் மன்யே தரணிதர கன்யே ஹிருதயதஹ பயஃ பாராவாரஹ பரிவஹதி சாரஸ்வதமிவ தயாவத்யா தத்தம் திரவிட சிசுராஸ்வாத்ய தவயத் கவீனாம் பிரௌಢானாம் அஜனிகமனீய கவயிதாம். இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். தேவியின் ஸ்தனங்களிலிருந்து பெருகும் பால் அன்பும் கருணையும் மிகுந்த அவளின் இதயத்திலிருந்து பெருகுவதால் சொல்லனா இனிமையுடன் அமுத பெருக்கு போன்றும் தூய வெண்மையாக உள்ளதால் வாக்தேவியான சரஸ்வதியே இவ்வடிவம் தாங்கி பெருகுவது போன்றும் தோன்றுகிறது. கருணை மிகுந்த உள்ளத்தோடு பாலுக்கு அழுத திராவிட குழந்தைக்கு தேவி தன் முலைப்பாலை பருக கொடுத்த காரணத்தாலேயே அவர் கவிஞர்களுள் தலை சிறந்தவரும் மற்றவர் மனம் கவரும் கவிஞராக ஏற்றம் பெற்றார் என விளக்கப்படுகிறது. திராவிட சு என்பதற்கு சங்கர பகவத் பாதரே தான் குழந்தையாக இருந்த சமயத்தில் தேவியின் முலைப்பாலை பருகியதாக கூறப்படுகிறது. இவர் தென்னிந்தியாவில் தோன்றியதால் திராவிட சிசு என்னும் சொல் இவரையே குறிப்பிடுகிறது எனவும், சீர்காழியில் பிறந்த திருஞான சம்பந்தமூர்த்தி முலைப்பாலை பருகி சிறு வயதிலேயே பெரும் கவிஞராக விளங்கியதால் திராவிட சிசு என்னும் சொல் இவரைத்தான் குறிப்பிடுகிறது எனவும் இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றது. எவ்வாறாயினும் இருவருமே தலை சிறந்த கவிஞர்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. தேவியை இவ்வாறு தியானித்து பசும் பாலில் ஐம் என்னும் பீஜத்தை எழுதி அதை பூஜித்து அக்ஷராபியாச காலத்தில் குழந்தைகளுக்கு பருக கொடுப்பதன் வாயிலாக அவர்கள் சிறந்த மேதாவிகள் ஆவார்கள் என்பது உறுதி. சுருக்கமாக பார்ப்போமேயானால், அம்பிகையே, உன்னுடைய ஸ்தன்யமானது ஹிருதயத்திலிருந்து உண்டான க்ஷீர சமுத்திரம் போலவும் சாரஸ்வத பிரவாகம் போலவும் பெருகுகின்றது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் உன்னால் கருணையுடன் கொடுக்கப்பட்ட அந்த பாலை பருகிய திராவிட தேசத்து சிசு ஒருவன் பிரசித்தர்களான கவிஞர்களும் மெச்சும்படியான கவியாக ஆகிவிட்டான் அன்றோ என்று ஆசிரியர் அழகாக விளக்குகிறார். கவித்துவமும் தாய்மையும் வளர்வதற்கு இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பழம், தேன், பருப்பு சாதம் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.